பெண்கள் மீதான வன்கொடுமைகளை தடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அதிமுகவினர் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பவானிசாகர் எம்எல்ஏ பண்ணாரி ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் ஏராளமானோர் திரண்டனர். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். சரித்திர பதிவேட்டில் பதிவான 20 வழக்குகள் குற்றவாளியை எப்படி உலகத்தரம் வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்க உள்ள விட்டீங்க? கோவையில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட அதிமுகவினர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சுட்டிக்காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதி மறுக்கப்பட்டதை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கள்ளிக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் திரண்டனர். போராட்டத்துக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையை கண்டித்து சாலை மறியல் செய்த அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உரிய அனுமதியின்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அதிமுக மகளிர் அணியினர் திமுக அரசை விமர்சித்து கும்மி அடித்து பாடல் பாடி எதிர்ப்பை பதிவு செய்தனர்.